இன்றைக்கி பசலியும் பருப்பும் போட்ட கறியும் கொலாட் வரையும். இது என்ன சொல்லுங்க அப்பம், இதில் மஞ்சள் பூ பூக்கும். இது பசலி என்று சொல்கிறது, அதுதான் பசலின்றது. இந்த பசலியை பருப்புக்கு போட்டு அந்த நாளையிலே எங்களுடைய அம்மா சமைப்பா. இது பார்த்தா இங்கே வளருது என்ன கனடாவில். ஓ, அப்போ நான் பார்த்துட்டு எங்களோட தோட்டத்தில் இருக்குது, ஒரு சின்ன தோட்டம் இருக்குது வீட்டில் பின்னால். அப்போ அதில் இப்போ கொஞ்சம் பிடிங்கன்னு வந்தேன் நான். இதைத்தான் சொல்ல கங்கூன் கீரைண்டு, இப்படி தான் இந்த இலை இருக்கும். கங்கூன் கீரை, இதுவும் கீரையோடு சேர்த்து சமைக்கலாம். ஒரு பச்சை மிளகா இருந்து பிடிங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னு சொன்னால் ஒரு பால் கரைக்கு ஒரு பச்சை மிளகா போதும். இதெல்லாம் நான் விதை போட்டு உண்டாக்கின பச்சை மிளகாய். இந்த தக்காளி பழம் பழுத்துட்டுது, அணில் கடிக்காமல் இருக்கணும். இந்த கொலாட் உலகம் பாருங்க, மஞ்சள் போட்டு உப்பு போட்டு கழுவி வச்சுருக்குறேன். இதே இனி நான் வெட்டி போட்டு மெல்லிசாக அரியணும். கையால் அரிஞ்சால் கையெல்லாம் நோவுமன்னுட்டு ஃபுட் ப்ரெஷரில் ஈஸியாக கட் பண்ணி போடணும். இப்படி தண்டெல்லாம் எடுத்து போடணும். இந்த இலையில் உள்ள தண்டெல்லாம் எடுத்து போட்டு இலையை மட்டும்தான் வறுக்க வேணும். இந்த நாள் கிரஸ்ட் KREST கிரஸ்ட் டென்டல் ஆஃபீஸுக்கு போனான். போய் பல்லு க்ளீன் பண்ண போனான். ஏனெண்டா கிணநாள் க்ளீன் பண்ணையில் பஃப் படித்தா எல்லாம் காவி பிடிச்சிடுது. பஃப் பாவிச்சதால் 4-5 பஃப் பாவிச்சேன் நான். அப்போ போனா போல் அங்கே வடிவாக க்ளீன் பண்ணி விட்டவ ஒருக்கா க்ளீன் பண்ணுறாண்டா $129. பல்லு பிடுங்குறாண்டா ஒரு பல்லுக்கு $350, $350 பாருங்க எப்படிண்டு. ஆனால் நான் எல்லாம் க்ளீன் பண்ண பிறகு வாய் கொப்பளிக்க கேட்டு நான் பாத்ரூம் வாஷ்ரூம் இல்லையன்று நான் பழுதா போச்சேன்ட்டு. ஆனால் ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டலில் இப்படி வாஷ்ரூம் இல்லாமல் அங்கே யாரும் போக மாட்டேனான். இப்போ அடுத்த தரம் போகிறதுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் தந்தவ. ஆனால் இப்போ யோசிச்சு கொண்டிருக்கிறேன், வாஷ்ரூம் இல்லை அப்படின்னா என்னத்துக்கு அங்கே போவான். இப்போ எது நான் வெளியில் வாய் கொப்பளிச்சேன்னா வெளியிலேயும் துப்பக்கூடாது பாருங்க இப்படின்னு சொல்லி. இப்படி தான் சில டென்டல் ஹாஸ்பிட்டல் வழியை இங்கே சந்தி போட்டிருக்கணும். என்னென்னா அதுக்கு காசு. டென்டல், ஒரு ஹேண்ட், ஒரு லெக், காது, அதுக்கெல்லாம் செப்ரேட் மணி. ஐயுக்கு எல்லாம் செப்ரேட். கட்ராக்ட் செய்யக்கெல்லாம் $250 ஒரு கண்ணுக்கு, 2 கண்ணுக்கும் $500. அப்போ வேறங்க இப்படிண்டு. அப்போ இங்கே எப்படி சொல்லுங்க அப்போ. ஆனால் இப்போ ஒரு பென்ஷனியர்ஸுக்கு சம்பளம் $1200 தான் கிடைக்கும். இப்போ அதில் ரெண்ட் கட்டணும். இப்படி $350 ஒரு பல்லு பிடுங்க போனால் என்னென்னு மிஞ்சம். சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறது, மருந்து செலவுக்கு என்ன செய்கிறது. இதுதான் கனடா வாழ்க்கை. தோட்டத்தில் கொலாட் பறித்து கொண்டு வந்தேன். எனக்கு தோட்டம் செய்ய தெரியாது. ஆனால் மற்றவை செய்கிறத பார்த்து ஆசையாக செய்து எடுப்பேன். ஒரு பொழுதுபோக்கு தானே. நமக்கு இவ்வளோ ஈர வலிச்சிருக்கணுண்டு கொலாட். இதெல்லாம் வடிவாக மஞ்சள் போட்டு கழுவி ஃபுட் ப்ரெஷரில் வெட்ட போகிறேன். அதில் அந்த மரவள்ளி கிழங்கு சீவிர கத்தி இருக்குது, அதை போட்டு வெட்டினா நல்ல மெல்லிசாக வெட்டலாம். பாருங்க மக்களே, வண்டி காய்ச்சிருக்கு.
2 காய் வந்திருக்கு வெண்டிக்காய். கத்தரிக்கண்டு பூத்து வருது. முயல் வந்து கடிக்கிறதோ தெரியாது. இந்த தக்காளி காய் வருது. பெரிய குடமிளகாய். இந்த வண்டியும் காய்க்க தொடங்கி இருக்கு. நான் நேற்று ஒரு ஜஃப்னாவில் ஒரு பூப்புனித நீராட்டு விழா பார்த்தேன். பெரிய கிராண்டாக ஜானையில் புள்ளி ஏற்றியெல்லாம் செய்யணும். பாருங்க, கோடி கணக்காக செலவழிச்சிக்கணும். அவையவே தங்கட பிள்ளைகளுக்கு விருப்பப்படி செய்கிறது வளமை தான். ஆனால் அவ்வளோ காசண்டா அங்கே போகிற சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் எப்படி அவைக்கு கிடைக்கும்? வெளிநாட்டில் இருந்து அவைக்கு கிடைச்சிருக்கும். வெளிநாட்டில் வந்து பெரிய ரெஸ்டாரண்ட் அப்படியான ஆக்கள்லாம் வச்சிருக்கலாம். ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிறார்கள், புடவை கடை வச்சுக்கிறார்கள் தான் அப்படி செலவழிக்க முடியும். சும்மா சாமானியர்கள் செலவழிக்கலாம். அது அப்படி. இப்போ நான் வந்து இந்த பிளேட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து கூட்டி குறைச்சா மெல்லிசாக வெட்டலாம். இது மரவள்ளிக்கிழங்கும் இதில் உருளைக்கிழங்கும் சீவலாம். இந்த தட்டு வந்து போட்டுட்டேன். இப்போ 2 பார்ட்ஸ் வந்துருக்கு. இதுக்கு போடுறேன் இல்லை தனியாக. இதில் ஒரு கூர் மாதிரி இருக்குது. இந்த பார்ட் மட்டும்தான் போட்டு இதையும் போட்டு வெட்டுறது. இப்போ புட்டு வெட்டுறேன்டா கத்தியை போட்டு இப்படி கத்தி போட்டு வெட்டலாம். இது வந்து மரவள்ளிக்கிழங்கு சீவாகவும் கீரை வெட்டாகவும் இதாகும். பார்த்தீங்களா, ஃபுட் ப்ராசஸில் கீரை வெட்டி போட்டேன். மக்கள் பசடி, கங்கூன் கீரை, பருப்பு போட்டு ஒரு பால் கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி காணாது. இப்போ கொஞ்சம் பருப்பு கரைக்கி தண்ணி ஊற்றி கொள்ளுவோம். இப்போ நல்லா மைய அவியணும். அவிஞ்சாத்தான் இந்த கீரையும் பருப்பும் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு கடைசியாக பார்த்து போட்டுக்கொள்ளலாம். கசகசாவும் மில்க்கும் ஷேர்பர்ட்டும் போட்டு ஒரு கலைக்கு ஒரு மில்க் குடிக்கிறேன். மில்க் ஷேக். கனடாவில் பாலுக்கு குறைவில்லை மக்களே. பால் எவ்வளவும் வாங்கி கொள்ளலாம். இப்போ 7 ரூபா விற்கிது 2 லிட்டரோ 2 லிட்டர் கேன். வாங்கி வச்சுட்டு தேவைப்படுறது தேத்தனையும் ஊற்றலாம். நல்ல டீ போடலாம், பால் டீயும் போடலாம். இப்படி மில்க் ஷேக்குக்கு நாங்கள் காய்ச்ச தேவையில்லை. காய்ச்சாமையே ஃப்ரிட்ஜுக்குள்ளால் எடுத்து உடனே செய்து குடிக்கலாம். பசலி கீரையும் பருப்பும் போடினான். கங்கூனும் கொஞ்சம் இலகடந்து போடினான். வேங்க பொதுவாக பசலியும் பருப்பும் போட்டு யாழ்ப்பாணத்தில் சமைக்கிறவ நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே தாளித்து போட்டு தான் பருப்பு கறி வைக்கிறேன். இப்போ கடைசியில் தாளிக்க தேவையில்லை.
பசலி கிடைச்சா நீங்கள் பருப்போட போட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது தோட்டம் வழியே தான் இது வந்து இருக்கும். உங்கள் மக்கள் கொலாட் வர எங்கள் மக்களே கொலாட் வர பருப்பு பசலி போட்ட பால் கறி.